Hello everyone, I am R. Ramya, 3rd BCom C at KCS Kasinada College of Arts and Science, Department of Commerce. Today we are going to see about the business environment. In that, Unit 4, Economic System. Meanings of economic system. And meanings of economic system is a system designed by and national utilized resources for the purpose of satisfying the needs and wants of people. எக்கனாமிக் சிஸ்டம்னா பொருளாதார அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு பீப்புள்ஸோட என்னென்ன நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து எக்கனாமிக் சிஸ்டம். Next, we are going to see about the definition of economic system. According to W. Locke, an economic system consists of these institutions which a given national or group of nations has chosen or accepted as an meanings through which their resources are utilized for the satisfaction of human wants. அக்கார்டிங் டு W. Locke என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்கனாமிக் சிஸ்டம் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ். அது ஒரு இன்ஸ்டியூஷன் மாதிரி. குரூப் ஆஃப் நேஷன், ஒரு எல்லாரும் பீப்புள்ஸும் ஒன்றா சேர்ந்து சூஸ் பண்ணுற மாதிரி. ஹியூமனோட வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸை என்னன்னு யூட்டிலைஸ் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் we are going to see about the characteristics of an economic system. What are the characteristics? Means there are 6 types of characteristics in economic system. First one is national entity. Second one is institutional. Third one is interdependency. Fourth one is scarcity of resources. Fifth one is need satisfaction. Sixth one is dynamic. Now, first one, national entity. National entity means an economic system always cover the entity country. நேஷ்னல் என்டிட்டினா எக்கனாமிக் சிஸ்டமில் என்ன பண்ணுன்னா, அவங்களோட என்ட்ரி கண்ட்ரியோட எல்லாத்தையும் என்னென்ன எது இருக்குது அப்படின்னு பார்த்து கவர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்டியூஷ்னல்னால் எக்கனாமிக் சிஸ்டம் கம்ப்ரெஸ் வேரியஸ் இன்ஸ்டியூஷனல்ஸ் விச் அ நேஷன் ஆஸ் டிசைர்வ்ட் அண்ட் அடாப்டட் ஃபார் சாட்டிஸ்ஃபைங் த நீட்ஸ் ஆஃப் இட் பீப்புள். இப்போ ஒரு நிறுவனம் அப்படின்னு வச்சு அவங்களுக்குள்ளே என்னென்ன தேவைப்படுது, என்னென்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அவங்க அடாப்டட் என்ன, எதை வச்சு பண்ணுறாங்க அப்படின்னு கம்பேர் பண்ணுறது கவர்மெண்ட்டோட வேலை. அதுக்கடுத்து இண்டிபெண்டன்சி த டிஃப்ரெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் அன் different institution of an economic system do not work in isolation. அவங்க வந்து ஒரு இதோட ஒர்க் பண்ண மாட்டாங்க. from one another rather they are independent and interacting. அவங்க இண்டிபெண்ட்டாகவும் இருப்பாங்க, இன்டராக்டிங்காகவும் இருப்பாங்க. அப்படின்னா ஒன்று கூடி சேர்ந்து அவங்களோட ஒர்க்கை பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ஸ்கேசிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ்னால் ஒரு வளகம் இருக்குன்னா அதோட பற்றாக்குறை என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறது தான் ஸ்கேசிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ். Every economic system has a limited resources at its disposal in comparison with the demand for these resources. அவங்களுக்குள்ள என்னென்ன டிமாண்ட் இருக்குது அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் 5th கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா நீட்னா ஒருத்தவங்களோட திருப்தி, அவங்களுக்கு என்ன திருப்தி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா அவங்களோட தேவை. நீட்னா அவங்களோட தேவை, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அவங்களோட திருப்தி, என்னென்ன இது பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஆல் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அன் எக்கனாமிக் சிஸ்டம் ஆர் அண்டர்டேக்கன் ஃபார் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஹியூமன் வாண்ட்ஸ் விச் ஆர் அன்லிமிட்டட். அவங்களோட ஹியூமன் வாண்ட்ஸ் வந்து எப்பயுமே அன்லிமிட்டடாக தான் இருக்கும். இது தேவைப்பட்டதுன்னா அடுத்து இது வேணும். இப்போ சேலரியில் இன்க்ரிமெண்ட் வேணும்னா அடுத்து அவங்களுக்கு ப்ரொமோஷன் வேணும். அப்படி அடுத்தடுத்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான். ஸோ அவங்களோட வாண்ட்ஸ் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும். அதுதான் அவங்களோட நீட்ஸும் அதிகரிச்சுட்டே இருக்கும். ஸோ அது வந்து அன்லிமிட்டட். அடுத்து டைனாமிக்னால் மாற்றம். அவங்களுக்குள்ளே என்னென்ன இது இருக்குது அப்படின்ட்டு மாற்றங்கள் இருக்குது.
மாறுபாடு இருக்குது அவங்களோட வளாகத்தில் அப்படின்னு பார்க்குறது தான் டைனாமிக். இட் இஸ் மேட் அஸ் ஆஃப் மேட். இது வந்து ஒரு மேட் இன்ஸ்டிடியூஷனல்ஸாக இருக்கணும். மிஷினோட இது அந்த மாதிரி ரோபோட்டிக் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் மேட் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கணும். தேர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் கிரியேட்டட், டிஸ்ட்ராய்டு அண்ட் மாடிஃபைடு. அவங்க வந்து எப்போ வேணாலும் அதை டிஸ்ட்ராய்ட் பண்ணுவாங்க, மாடிஃபைட் பண்ணுவாங்க ஆஸ் பர் த நீட்ஸ் ஆஃப் த பீப்புள். இதுதான் வந்து எக்கனாமிக் சிஸ்டம். எக்கனாமிக் சிஸ்டம் பொருளாதார அமைப்பு. அவங்களோட என்னென்ன எப்படி இது பண்ணணும் பொருளாதாரத்தில் அப்படி பண்ணணும். தேங்க்யூ வியூவர்ஸ்.